இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 39 42 முடிய கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும், அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எத்துணை உயரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். உலகிற்கு உப்பு நீங்கள், சாரமற்று போகக்கூடாது. உலகிற்கு ஒளி நீங்கள், விளக்கு தண்டின் மீது அது எரிய வேண்டும். எல்லாருக்கும், உள்ளே நுழைபவர் அனைவருக்கும் அது வெளிச்சம் காட்ட வேண்டும். உங்கள் செயல்களை கொண்டு, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே பார்க்கிறோம். உங்களுடைய நற்செயல்களை கண்டு வானக தந்தையை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். நம்முடைய நற்செயல்களை கண்டு, அது மிக முக்கியமானது. நமக்கு அந்த பொறுப்பு உண்டு. மற்றவர்களை வழிநடத்த, மற்றவர்களுக்கு வழிகாட்ட, மற்றவர்கள் வாழ்க்கையிலே ஊக்கமூட்ட நாம் சாரத்தோடு இருந்தால்தான். உப்பு சாரமற்று போனால் சாரம் இருக்க வேண்டும். சாரத்தோடு இருந்தால்தான் மற்றவர்களை ஊக்குவிக்க முடியும். நாம் ஒளியாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும். அந்த பொறுப்பு உண்டு. மற்றவர்களை வளர்ப்பதில் பொறுப்பு உண்டு. முதலில் கடவுளுடைய அரசை தேடுங்கள். சாப்பாட்டை தேடுறான், காசு பணத்தை தேடுறான், இருப்பத்தை தேடுறான், வேலை தேடுறான், சம்பளத்தை தேடுறான், மனுஷனை தேடுறான். கடவுளை எப்ப தேடுற? முதலில் கடவுளுடைய அரசை தேடுங்கள், இவைகள் எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். கடவுளுடைய அரசை தேடுகின்ற மனிதன் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறான், வழியாக இருக்கிறான், சாரமேற்றப்பட்ட உப்பை போல இருக்கிறான், வெளிச்சம் காட்டுகிறான். அந்த பொறுப்பு நமக்கு உண்டு. தொடக்கத்துல 2:27 நம்ம வாசிக்கிறோம். தொடக்க நூல்ல கடவுள் சொல்றாரு, உலகை மேம்படுத்துங்கள், உலகை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள். மேம்படுத்துவதற்கு நமக்கு பொறுப்பு உண்டு. மற்றவனுக்கு வழியை காட்டணும். நல்ல பேசுறதுக்கு, உண்மை பேசுறதுக்கு, நீதியோட வாழறதுக்கு, அன்பு செய்து ஊழியம் செய்வதற்கு மற்றவனுக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த பொறுப்பு நமக்கு உண்டு. இல்லாவிட்டால் நாம் குருடர் மற்ற குருடர்களுக்கு பார்வை காட்ட முடியாது, பாதை காட்ட முடியாது. இருவரும் குழியில் விழுவர். அன்பு நிறைந்தவரே இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க, எடுத்துக்காட்டாக இருக்க, மற்றவர்களுக்கு வழிகாட்ட, வெளிச்சம் காட்ட, எங்களுடைய கண்ணிலே இருக்கிற மரக்கட்டையை நாங்கள் எடுக்கும்படியான உணர்வை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.